வண்டி நல்லா கோல்ட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, இப்போ 3 நாளாக மதுரையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. டெய்லி சாயங்காலம் நல்லா தான் இருக்குது, குழு குழுன்னு. மதுரை குளிர்ந்தது அப்படின்ற நல்லா கூலிங்காக இருக்குது. வண்டிக்கு ஒரு 3 பேர் யோசிச்சிருக்கேன். பட் அந்த 3 பேரில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ கன்ஃபியூஷனாக போய்கிட்டு இருக்கு. அங்கே போய் ஃபாண்ட் டிசைனு எல்லாம் பார்த்துட்டு ஒரு நேம் ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு 2-3 சின்ன ஸ்டிக்கரிங் இருக்குது, இந்த ஒயிட்லாம் பிரிச்சுட்டு எகைன் இதே ஒயிட்டு என்ற 2-3 டிசைன் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் மழை பெஞ்சிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களான்றதும் தெரியல. அது போனால் தான் தெரியும். நான் மழை பெஞ்சால் ஸ்டிக்கர் ஒட்டாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா கூலிங்காக இருக்கும், வண்டியுமே கூலிங்காக இருக்கும். கிளைமேட்டு கூலிங்கன்றனால ஹீட்டுக்கு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க, ஹீட்டு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ தெரில, பார்ப்போம். ஸ்டிக்கர்ஸாக போனால் தான் என்னென்னு தெரியும். ஆஹா, ஸ்டாக் எக்ஸாஸ்டாக இருந்தாலும் நல்லா லாஸ்ட் ஆகுது சவுண்டு. வண்டியில் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான் இருந்தாலும் அந்த பாப்ஸ் வந்து நல்லா வருது. எக்ஸாஸ்ட் மாத்திர ஐடியாலாம் இல்லை எனக்கு. ஏன்னா நம்ம எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து, அதனால் வேணான்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ எக்ஸாஸ்ட்லாம் மாற்ற மாட்டேன், ஸ்டாக் எக்ஸாஸ்ட் தான். ஆக்சுவலி எனக்கு வந்து இன்லைன் 4 மேலே தான் ஒரு கண்ணு. இன்லைன் 4 இன்ஜின் தான் வாங்கணும் அப்படின்ட்டு நான் Z900 தான் பார்த்தேன். ஆனால் அது வீட்டில் வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னாங்க, பட் ஆனால் கடைசியில் வந்து ஒத்துக்கவே இல்லை. ரீசன் என்னென்னா, சீட்டு வந்து உயரமாக இருக்கும், R15 மாதிரியே. தென் நாங்கள் 10R பார்த்தேன். இந்த பைக் வாங்க போகிற ஷோரூமில் 10R ஒன்று நினச்சி, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன். அதுவும் பார்த்தேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்குமே அலோவ் பண்ணலை. சேம் ரீசன் தான், சீட் ஹைட்டாக இருக்கும், பேக் சீட்டு யாரும் உட்கார முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா அலோவே பண்ணலை. ஸோ அப்போ பட்ஜெட்டில் 10R, தென் S1000R Pro நேக்கட் மாடல் அது ஒன்று, அப்புறம் இந்த டுக்காட்டி ஒன்று பார்த்துருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த டுக்காட்டி தான் பிடிச்சிச்சு. ஏன்னா வண்டி டூரிங் செக்மெண்ட்டு, சீட்டு நல்லா அகலமாக இருக்குது. எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் சீட்டு முக்கியம். ஸோ சீட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா இந்த வண்டி ஓகே சொல்லிட்டாங்க. சரி, எனக்கும் ஓகே அப்படின்ட்டு நேரில் போய் பார்த்தேன். பட் எனக்கு அங்கே போய் சேம் 10R எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. ஏன்னா அந்த தெரியல, பட் அதனால் எனக்கு 10R பிடிக்கல. இந்த டுக்காட்டி இந்த ரெட் கலரை பார்த்ததும் உட்காந்துருச்சு. ஆனால் முதல்ல வந்து எனக்கு டுக்காட்டி பிடிக்கும். பட்டு ரீசன் என்னென்னா எக்ஸ்பென்சிவ். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் ஓவர். அந்த ஒரு ரீசன்காண்டியே நான் டுக்காட்டி வந்து கவாசாக்கிக்கு மேலே கனவு அப்படின்ற மாதிரியே வச்சுட்டு விட்டாச்சு. இதோட எனக்கு டிராஃபிக் இவ்வளோ இருக்குது. மழை பெஞ்சாலே டிராஃபிக் வந்து தொலையுது. அத்தாடி அத்தா, போயிடலாமா அன்னைக்குள்ள? நான் சரி அப்படின்ட்டு அதேமாதிரி. பட் ஆனால் பார்த்ததும் பிடிச்சிக்கிச்சு வண்டியை. சரி பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த வண்டியை ஓகே பண்ணிட்டேன். ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஓகே சார் சொல்லி கொடுத்தாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் என்ன ரீசன் கேட்டோன்னா, டுக்காட்டி இருக்கிற ஒரு தனி வண்டி, டுக்காட்டின்னாலே ஒரு பேர் இருக்குது. தென் மெயினாக டார்க்கில் தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஓன் பண்ணது இது டியூக் 390, அதுக்கு முன்னாடி டாம்லர் 400. ஸோ 2 வண்டியுமே டார்க்கு. டியூக்லாம் சொல்லவே தேவையில்ல, சரியான டார்க்கு. செக்மெண்ட்லேயே பிக்கஸ்ட்டு மிஷினே அதுதான். ஸோ அதனால் இதை எடுத்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் டார்க்லேயே ஃபெல்ட் ஆகிட்டேன். ரைட்டு, எடுத்தால் டுக்காட்டி தான் அப்படின்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். செம டார்க்கு, 136 mm டார்க் இந்த வண்டி. ஹார்ஸ் பவர் வந்து 160 ஹார்ஸ் பவர்.
ஸோ டெஸ்ட் ட்ரைவ்லேயே ஃபெல்ட் ஆகிட்டேன். முடிஞ்சு அவ்வளோதான். சரி எக்ஸ்பென்சிவ்லாம் யோசிக்கவே இல்லை, டுக்காட்டி தான் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்படியே போன டெஸ்ட் ட்ரைவ் முடித்தேன், புக்கிங்கை போட்டேன். புக்கிங் போட்ட நெக்ஸ்ட் டேவே டெலிவரி எடுத்துட்டேன். வெட்னஸ்டே செப்டம்பர் 10 அன்னைக்கு எடுத்தேன் டெலிவரி. எடுத்துகிட்டு அங்கேருந்து டேரெக்டாக மதுரை ஓட்டிகிட்டே வந்துட்டேன். ட்ரக்கிலலாம் போடல, எதுக்கு தேவையான ட்ரக்கு, ஓட்டிகிட்டே வந்துட்டேன். ஆனால் வரும்போது இதே மாதிரி சரியான மழை, சேலம் வரைக்கும் மழை விட்டு விட்டு பேஞ்சிச்சு. ஃபுல்லாக வெட்டாயிட்டோம். சேலம் தாண்டி கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் திண்டுக்கல் கிட்டலாம் ரெயினில். ஸோ டக்குன்னு வந்துட்டேன். சேலம் டு மதுரை 2.5 hours தான் இருக்கும், ஸ்பீடாகவே வந்துட்டேன். இந்த டிராஃபிக்கில் போயிடலாமா? ஸ்டிக்கரிங் முடிச்சாச்சு கேஸ். செம்ம டிராஃபிக் தெற்காசலில். எப்போயும் வந்து முடிச்சாச்சு. ஒட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் பாருங்கள். நேம் வந்து நேமாக குறிஞ்சாலே பார்த்துருப்பீங்க, சேரா அப்படின்னு வச்சுருக்கேன். இதுதான் நேம். ரொம்ப பண்ணல ஸ்டிக்கரிங். இட்டாலியன் கலரு, தென் ஐடி நேம்ஸு, அப்புறம் நேம் சேரா, அவள் தான் போட்டிருக்கேன். தள்ளி நிற்க மாட்டாங்களா? என்னடா அது? கடவுளே, வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வரக்கூடாதுப்பா. முந்தா நாளே மழை நனைஞ்சிட்டேன், அதுவே தருவம் பிடிச்சிருக்கு. திரும்ப நனைஞ்சா அவ்வளோதான். இந்த தெற்காசல் பார்த்தேன், இன்றைக்கி தான் புது பிரிட்ஜு கட்டுவாங்களோ. எல்லாம் பேட்ச் ஒர்க்கு. ஆக்சுவலி இந்த பிரிட்ஜில் நடந்தால் தெரியும், அப்படி வைப்ரேட் ஆகும். இது ரொம்ப பழைய பிரிட்ஜு, 1980s கட்டினதுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரில, பட் ஆனால் ரொம்ப வீக். இந்த சைடு வால்ஸ் எல்லாமே போச்சு. இதை ஃபுல்லாக இடிச்சு பேட்ச் ஒர்க் பண்ணி இது ரீஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதுவுமே அறகுறை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கங்கே இருந்தால் இப்படி தான் இருக்குன்னா. பேட்ச் ஒர்க் கூட முழுசாக முடியலை. வண்டியை மட்டும் யானை மாதிரி கொடுத்துட்டாங்க டுக்காட்டி. ஹாரன் பாருங்கள், பூனை மாதிரி இருக்குது. சூப்பர் பைக் ஹாரன் தேவையில்லை தான், இருந்தாலும் கார் ஹாரன் மாதிரி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த ஹாரன் மாதிரிலாம் இல்லை, ஓகே ஓரளவுக்கு அது மீடியமாக கொடுக்கலாம். இந்த பாருங்க, ஸ்கூட்டி ஹாரன் மாதிரிக்கு இருக்குது. அந்த வில்லாபுரம் டிராஃபிக் இருக்கு, ரோடும் திருசு. அதான் இருந்தா இப்படி குறுக்க வேறு ரோடு டேமேஜ் பண்ணி வச்சிடுறது. டிராஃபிக் அதுக்கும் போகிறதுக்குள்ள இந்த வில்லாபுரத்துலேருந்து கரெக்டாக அதெல்லாம் பராசக்தி நகர், அதை தாண்டுறதுக்குள்ளே மண்டை காஞ்சிடும். அப்படி ஒரு டிராஃபிக் இருக்கும். இதில் மழை பெஞ்சால் அந்த மாதிரி குளமாக வேறு கன்வெர்ட் ஆயிரும். இது கம்மி, அப்பயே பேஞ்சு நின்றுச்சு. நேரம் பேஞ்சு நின்றுச்சுன்னா இதோட நிறையா இருக்கும். இதில் சென்ட்ரலில் பேரிகேட் வேறு இருக்கிறதே இதோட சிறுசு. தென் கார் ஆல்சோ புக் பண்ணியாச்சு கைஸ். க்ளூ கேட்டிங்கன்னா என்ன கார்னு முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ க்ளூன்னு கேட்டிங்கன்னா கார் புக் பண்ண பிராண்ட் வந்து சுசுக்கியில் நெக்ஸா ஷோரூமில் கார் புக் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கார்னு தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக கெஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ தான் ராசா இதுக்கு வரணும், அப்படி தான் இதுக்கு வரணும். ஆனால் அதுக்கு எதுவும் குறை சொல்ல முடியாது. டிராஃபிக்கு அப்படின்னால எல்லாம் முன்ன பண்ண தான் இருக்கும், நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.
அதான் இப்போ நம்ம போகிறது இல்லையா இந்த மாதிரி தான். ஸோ என்ன கார்னு கெஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் கரெக்டாக சொல்லுன்னு பார்ப்போம். இனிமே நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் guys. ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள், சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு கார் விளாகில் சந்திப்போம். டெலிவரி நெக்ஸ்ட் வீக் தான். டேட்டு நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன் என்ன ரேட்டுன்னு. இனிமேல் until then பாய், இட்ஸ் மீ ஏகே ட்ரிப்பர். ஹெல்மெட் போட்டு சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார் விளாகில் சந்திப்போம் guys. பாய். இந்த ஸ்டிக்கரிங் தான் guys பண்ணேன், ஒயிட் வித் க்ரீன் லைன், தென் யூடியூப் இன்ஸ்டா ஐடி, அப்புறம் பைக்கோட நேம். நேற்று சரியான மழை, அதனால் தென் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வர நைட் ஆயிடுச்சு. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி டேட் 19, அதான் இன்றைக்கி இருக்கிறேன் காலைல. இந்த ஸ்டிக்கரிங் தான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஓகேவாக இருக்குது, பட் லைன் மட்டும் என்னன்னு தெரியல. நேற்று பகலில் பார்க்கும்போது கொஞ்சம் மாதிரி தெரியுது. இப்போதைக்கு இருக்கட்டும், அடுத்து வேறு நல்ல டிசைன் யோசிச்சுட்டு மாற்றிக்க வேண்டியதான். பட் பைக் நேம் இதுதான், சேரா.